ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட்லலாம் சர்வ் பண்ணுற ரொம்ப டேஸ்டியான கீரை கூட்டு. அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த ரெசிபி நவ். இந்த கூட்டு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம 50 கிராம்ஸ் துவரம் பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன் ஒரு பிளேட்டில் 2 டீஸ்பூன் ஜீரா, 6 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தேங்காய், இது மூணையும் மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்த உடனே சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆன உடனே 2 டீஸ்பூன் சின்ன சின்னதாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு ஃப்ரை ஆன உடனே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் 500 கிராம்ஸ் பாலக் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம க்ளீன் பண்ணினதுக்கு அப்புறமா 500 கிராம்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதோடு சேர்த்து இப்போ வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிக்ஸியும் ஆட் பண்ணுறேன். வேறு எந்த மசாலாவும் இதுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடிட்டு கீரையை வேக வைக்கலாம். சிம்மில் வச்சு கீரை வேகட்டும். ரெடியாக இருக்கும். ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியான கீரை கூட்டு ரெடி. Do try this recipe and leave your feedbacks in the comment section. If you haven't subscribed, please do subscribe to the channel. Thanks for watching.